பாருங்க, நானாக பூனை வளர்க்கல. ஏதோ தெரு பூனை வந்து குட்டி போட்டது வளர்த்துது. இந்த குட்டி வந்து ஒரு 3 குட்டி இருந்தது. இந்த 3 குட்டியை வந்து பாருங்க, இதுதான் நான் இருக்கிற இந்த வீடு. பக்கத்தில் திருநங்கை எங்கள் அண்ணனுக்கு வந்து ஏமாற்றி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து இங்கே வீடு கட்டி கொடுத்துருக்கா. அங்கிட்டு இருக்கிற எங்கள் அக்கா அந்த பக்கம்தான் இருக்கா, ஓரப் சர்ச்சுக்கு முன்னாடி. இந்த பூனை வந்து குட்டி வந்து மேலே காம்பவுண்டு மேலே, இந்த பொம்பளை காம்பவுண்டு மேலே ஏறுதுன்னு அந்த பூனையை அடித்து தொட்டிட்டான். தொட்டிட்டு ஒரு வாரமாக இந்த பூனை குட்டியே இல்லை, ஒழிஞ்சுன்னு இருந்திருக்கு தோட்டத்தில். இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி குடிச்சிதுங்க. இந்த தண்ணி குடிச்சிதுன்னு சொல்லிட்டு கட்டையை எடுத்து முகத்து மேலே அடித்து சாவடிச்சிக்கா இந்த திருநங்கை. இந்த திருநங்கை வந்து அதாவது அக்ரிமெண்ட் போட்டு தான் எங்கள் அண்ணனுடைய சொத்தை அபகரிக்க எங்கள் அக்கா ஜெயந்தி பண்ண சூட்சுமத்தில் இந்த திருநங்கையை வந்து எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கங்கே 10 பேர் வச்சு எங்கள் அண்ணனை அடித்து மிரட்டி வாழ வச்சு வேறொருத்தர் குழந்தைங்க வந்து தத்து எடுத்து கொடுத்து லாஸ்ட்டில் இந்த திருநங்கை வச்சு தான் எங்கள் அக்கா ஜெயந்தி வந்து கொலை பண்ண எங்கள் அண்ணனை ஆண் டூட்டியில். ஸோ இந்த திருநங்கை என்ன பண்ணிச்சு ஒரு நாள், அதாவது எங்கள் அண்ணன் செத்துது 2013. 2010 இது என்ன பண்ணியிருக்குது, எங்கள் அண்ணனோட முன்பல்ல வந்து 4 பல்ல அடித்து கழட்டிட்டுக்குது. இப்படி தான் இந்த பூனையை அடித்து எப்படி பூனையோட பல்லு கூட கழட்டிட்டுக்குது பாருங்க. இந்த பொம்பளை எப்படியாப்பட்டவளா இருந்தால் இந்த பூனையை அடித்து கூட பூனையோட பல்லை கழட்டிருக்கா. இதே மாதிரி தான் எங்கள் அண்ணனோட பல்லை இந்த திருநங்கை வந்து அடித்து 4 பல்ல கழட்டிட்டா. எப்போது 2010. அப்போ தான் எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்க, அம்மா அவள் அடித்து என் 4 பல்ல கழட்டிட்டாமான்னு. எப்படியாப்பட்ட பொம்பளையாக இருப்பா. அது இல்லாத எங்கள் அண்ணனை ஆள் வச்சே போகும்போது வரும்போது அடித்து கரெக்டாக மயான் கொல்ல அன்றைக்கி இந்த பொம்பளை திருநங்கை எடுத்துன்னு போயிட்டு எங்கள் ஊர் சுடுகாட்டு பொய்கையில் வந்து காளிக்கு தீனியாக வைக்கிறா இந்த பொம்பளை, இந்த திருநங்கை. அது மட்டும் இல்லை, இன்னொரு பூனை கூட குட்டி போட்டுருந்துச்சு. அந்த பூனை என்ன பண்ண, போன மாதம் பாவம் 2 குட்டியை அடித்து எடுத்துன்னு போயிட்டு அந்த பக்கம் ரோட் சாலில் போட்டுட்டு ஒரு குட்டி மட்டும் அடிச்சிருக்கா. அது ஓடி போய் ஒழிஞ்சிருக்குது. அது 3 நாளாக ஆளை காணோம். கடைசியில் பார்த்தாக்கா உயிர் இழுத்துன்னு போகுது, நடக்கக்கூட முடியல அதால். அப்படி அடிச்சிருக்கா அந்த பொம்பளை. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதுக்கு பால் ஊற்றி அதை எப்படி காப்பாற்றினேன். ஸோ எங்கள் அண்ணனை எப்படி அடித்து பல்ல கழட்டினான்னா இந்த பூனையை அடித்து பல்ல கழட்டியிருக்கா பாருங்க. பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் எங்கள் அண்ணனை அடித்து பல்ல கழட்டியிருக்கா இந்த திருநங்கை. இந்த திருநங்கை எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் எங்கள் அக்கா ஜெயந்தியோட கூலி படத்தான் இவன். எங்கள் அக்கா ஜெயந்தி இருக்கால, அவள் வந்து என்னுடைய ஷேரு, எங்கள் அண்ணன் மூர்த்தி அண்ணனுடைய ஷேரு, இன்னொரு அண்ணன் அதான் இவர் ரயில்வே வேலை அக்ரிமெண்ட் போட்டு இந்த அம்மாவுக்கு வந்து சம் அமௌண்ட் கொடுத்து ஒதுக்கியிருக்கா அவரோட ஷேர். இந்த 3 ஷேரும் இந்த எங்கள் அக்கா ஜெயந்தி தான் அபகரிச்சிருக்கா. 2 அண்ணனை வந்து அடித்து கொலை பண்ணியே போட்டுட்டா. எங்கள் ஏழ்மலை அண்ணன் ரயில்வே வேலை தத்து எடுத்து கொடுத்தா பாருங்க. அதுவும் கத்தி எடுத்துன்னு வீட்டை சுற்றி வந்துருந்துச்சு எங்கள் அண்ணன் வெட்டுறதுக்கு. அன்றைக்கி தான் என்ன ஆச்சுன்னாக்கா, டியூட்டியில் போனவர் ஆண் டியூட்டியில் செத்துட்டார் எங்கள் அண்ணன் ஏழுமலை. அன்றைக்கி நைட்டு தான். ஸோ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த ஜெயந்தி என்கிற இவ கூட பிறந்தவ இவளுக்கு வந்து இந்த அளவுக்கு ஆசை காட்டி, சொத்து ஆசை காட்டி 2 அண்ணனை கொலை பண்ணி எனக்கும் வாழ்க்கை இல்லாத நடுத்தூரில் நிப்பாட்டி என் சொத்து 3 பேர் சொத்து அபகரிச்சதும் இல்லாத, அது மட்டும் இல்லை அப்பா அம்மாவை ஆள் வச்சு அடித்து கொண்டா. இவன் போர்ஜெட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணதே ஜெயந்தி வீட்டுக்கார் தான். ஜெயந்தி வீட்டுக்காரு என்னன்னாக்கா, அந்த ஆள் வந்து ஒரு வீட்டில் வந்து வேலை செய்துட்ருக்கான். கல்யாணம் ஆகும்போது சும்மாங்கட்டி கவர்மெண்ட் எம்ப்ளாயி பொய் சொல்லி எங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ண போனவன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எங்கள் சொத்துல வந்து ஏதோ பணத்தை கொடுத்து வேலையை வாங்கி கொடுத்து அவனை வச்சு தான் எங்கள் அண்ணனை வந்து எங்கள் அப்பாவை வந்து பாம்பு அடிக்கிற மாதிரி அடித்து போட்டா எங்கள் அக்கா ஜெயந்தி. எங்கள் 2000 வந்து மெட்ராஸில் பெரம்பூரில்
இது மட்டும் தான் அடிச்சு போட்டான். எங்கள் அப்பாவுக்கு இது நசம் தலையில் மட்டும்தான் காயம், வாயில். எங்கள் அப்பாவுக்கு உடம்பு ஃபுல்லாக காயம், ரத்தம் வெள்ளம் அப்நார்மல் பாடி ஆகிட்டுருக்குது. 2000 எங்கள் அப்பாவை வந்து ஆளை வச்சு அடித்து போட்டா, கட்டின புருஷனே வச்சு பாம்படிக்கு முன்னாடி அடித்து போட்டா. ஸோ கண்ணு தெரியாத மண்ணு தெரியாத ஒரு பிட்டு துணி கூட கிடையாது, வித்தவுட் ட்ரெஸ்ஸில் வந்து அம்மனம்மா கடைசியில் 12 மணி நைட்டில் வந்து யாரோடையோ கேட்டுன்னு வந்து, கண்ணு தெரியாது அப்படியே அடித்து போட்டா. யாரோட கேட்டுன்னு வந்து அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ராணி அக்கா வீட்டாண்ட விழுந்துட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ராணி அக்காவுக்கு தான் காப்பாற்றுச்சு. இவ்வளவும் பண்ணவ எங்கள் அக்கா ஜெயந்தி. எங்கள் அப்பனை கட்டின புருஷனே வச்சு கொலை பண்ணவ இவ. இப்போ என்னன்னா இவளுக்கு பிறந்தது ஒரு பிள்ளை, அதுவும் வச்சிருந்தவனை வச்சு அந்த 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 பிள்ளைய பெற்றுக்கணுவா. ஏன்னா அந்த ஆள் வந்து ஒரு எக்ஸு. ஸோ இவளுக்கு பிறந்த புள்ள வந்து தீப்புன்னு சொல்லுவாங்க, பிரசன்னா குமார். இவங்க கூட சேர்ந்துக்கின்னு அது வந்து இதுங்க 8 அடி பாஞ்சா அது 16 அடி பாயுது. என்ன பண்ணுறது, கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுங்கள், அதை எட்டி பார்க்குறா பாருங்க. நான் வளர்த்த கோழி கூட இப்படி தான் 200 கோழி சாவடிச்சா இந்த திருநங்கையும் எங்கள் அக்கா ஜெயந்தியும் சேர்ந்து. ஆட்டை வளர்த்த ஆடு வந்து எப்படி ஒரு 10 ஆடு வந்து அடித்தே கொன்னாங்க. யாரையும் எங்கள் அக்காவோட கூலிப்படிங்க, எங்கள் அக்கா ஜெயந்தியோட கூலிப்படிங்க. அது மட்டுமா எத்தனையோ நாய், 150 நாய்க்கு மேலே அடித்தே போட்டா எங்கள் அக்காவோட கூலிப்படிங்க. இதெல்லாம் ஏன் சொல்ல வந்தேன்னா இவளுடைய காதலன் குடும்பம் வாழறதுக்காக எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை துடிக்க அடித்து கொலை பண்ணால், எங்கள் 2 அண்ணன் தம்பியும் அடித்து கொலை பண்ணால், என் நடு அண்ணன் வந்து ஊடு விட்டு துரத்திட்டா. மறுபடியும் அந்த பசங்க வந்து ஊருக்குள்ளே வந்தது ஆள் வச்சு அடித்து ஊடு விட்டு துரத்திட்டான். இப்போ எனக்கு ஆள் வச்சுட்டு அங்கங்கே எனக்கு ஆள் வச்சு எங்கே போனாலும் என்னை வந்து ஆள் வச்சு என்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து பின்னாடியே அட்டாக் பண்ணுறாங்க. இவளை என்ன பண்ணுறது, கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வைங்க.